இந்த பெருமை இருப்பின் காரணமாக நம்ம தவறு உணர மாட்டேங்கிறோம், உணர்ந்தா ஒத்துக்க மாட்டேங்கிறோம், ஒத்துட்டா நம்ம ஒப்படைக்க மாட்டேங்கிறோம். சைத்தான் நம்மளை அலையை காமிச்சு வழி எடுத்துடலாம். மனுஷனா கோவம் இருக்கதான் செய்யும், கோவம் இருக்குதான் குணம் இருக்கும், நம்ம கோவப்பட நம்மள ஏமாத்திடுவாங்க, இப்படிலாம் சைத்தான் பேசுவான். உன்னை ஏமாறி ஆக்கிடுவாங்க, அதனால சூதுவாத பழகிக்கோ, கொஞ்சம் கோவத்தை காமிச்சுக்கோ அப்படின்லாம் சைத்தான் நமக்கு அலையை காமிப்பான். கோவப்படக்கூடிய வாழ்க்கையிலேயே ஒரு நன்மை இருக்கும் பொழுது, ஒரு சின்ன நன்மை இருக்குன்னு நினைச்சீங்கன்னு சொன்னா, நம்ம இருக்குன்னு நினைச்சோன்னு சொன்னா நன்மைக்கு கூலி இல்லாம போயிடும். அல்லாஹ் சொல்ற நன்மைக்குள் நன்மை தான். நான் இறைவனுடைய பொருத்தத்தை நாடி செய்யக்கூடிய எந்த ஒண்ணுக்கும் நன்மை இல்லாம இருக்காது. பல நன்மைகள் இருக்கு. இது நம்மள சைத்தான் அலையை காமிச்சு வழி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி சில விஷயங்கள் நமக்குள்ளே கொண்டு வருவோம், நம்ம பல பிற கொண்டு வருவோம். அதனால குறைகளுக்காக நிறைவேற்றி இடணும், நம்முடைய குறைகளுக்காகவும் நம்முடைய குடும்பத்தாருடைய குறைகளுக்காகவும். அதுக்கப்புறம் வெளில வாங்க சமுதாயத்துக்காக. வெளில வர்றதுங்கிறது உடனே சமுதாயத்துக்கு போய் சொல்றதுக்காக இல்லை. இங்கேயும் நம்ம அவசரப்பட வேண்டாம். நம்ம அந்தரங்கத்துல இறைவன்ட்ட நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் நம்ம சமுதாயத்துக்காகவும் வேண்டிய உதவி தேடும் பொழுது அந்த சமுதாயத்தை அவன் உருவாக்குவான், அதுல உங்களை சாட்சியமா அமைப்பான். அதுக்குள்ள அவசரப்பட வேண்டாம்.